அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. அதிக வேலைப்பளுவின் காரணமாகவும் சில முக்கிய பூஜைகளின் காரணமாகவும் தொடர்ந்து பதிவுகளை யூடியூப்பில் நம்மளால் இட முடியல. இனி வரும் காலங்களில் தினமும் ஒரு பதிவாவது நிச்சயமாக இடுவதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி. நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேரை போய் சென்றடையட்டும். நன்றி. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, தெய்வ தேவதைகளை கண்ணால் பார்க்க முடியுமா? தெய்வ தேவதைகள் நமக்கு காட்சி தருமா? ஏன்னா இந்த கேள்வி உபாசனை எடுக்கக்கூடிய பலருக்கும் அல்லது தெய்வ தேவதையை சித்தி செய்து தாரை வார்த்து பெறக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உபாசனை எடுப்பவர்களை காட்டிலும் இந்த தெய்வ தேவதைகளை சித்தி செய்து குருமுறையில் தாரை வார்த்து பெற நினைப்பவர்களுக்கு முக்கியமான கேள்வியாக, தெய்வ தேவதைகளை கண்ணால் காண்பித்து தாரை வார்த்து கொடுப்பீர்களா? நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேள்விகளாகவே கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு விடையாக இருக்கும். பொதுவாக நான் அத்தனை உபாசனை பதிவுகளிலுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, தெய்வம் என்பதோ தேவதை என்பதோ ஒரு ஜீம்பும்ப வேலை கிடையாது. தெய்வ தேவதைகள் நம்மை போல வாழும் விஷயங்கள். அவற்றிற்கும் அனைத்து விதமான விஷயங்களும் உண்டு. நம்மை விட அமானுஷ்ய சக்தி கொண்ட தெய்வ தேவதைகள் இருக்கிறார்கள். அப்போ பொதுவாக நான் சொல்கிறது, உபாசனை எடுக்கும்போதே நம்முடைய மாணவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உபாசனையாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வ தேவதைகளுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தவாறு நம் உடலும் மனமும் தயார்படுத்தப்பட்டால் மட்டுமே அந்த தெய்வ தேவதைகளை நம்மால் உணர முடியும். அதற்காகத்தான் உடலை தயார்படுத்தவும் நம் மனதை தயார்படுத்தவும் தான் 70% வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இப்போ நம்முடைய மந்திராலயத்தில் உபாசனை வாங்கும்போது முதல் உபாசனை கணபதியோடது, அதன் பிறகு எந்த இஷ்ட தெய்வ தேவதையோ அந்த தெய்வ தேவதையுடைய உபாசனையை கொடுத்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லும்போதே நாம் சில உடல் தன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய, மன ரீதியாக மாற்றங்களை தரக்கூடிய சில வழிமுறைகளையும் கொடுத்து தான் தெய்வ தேவதை உபாசனை கொடுப்போம். ஏன் அப்படின்னா, வெறும் படையல்களை வைப்பதாலும் மந்திரத்தை சொல்வதாலும் மட்டுமே ஒரு தெய்வம் அல்லது தேவதை நம்மை தொடர்பு கொள்ளும், நம்மோடு அது தொடர்பு கொண்டு நமக்கு அது காட்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. முழுக்க முழுக்க நம்முடைய எந்த அளவுக்கு நாம் தெய்வத்தின் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்து எந்த அளவிற்கு நாம் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறோமோ அதே அளவிற்கு நம் உடலையும் மனதையும் தயார்படுத்தாமல் நிச்சயமாக தெய்வத்தை நாம் உணர முடியாது. இது யாருக்குமே புரியறதில்ல. ஒரு படையில் போட்டு ஒரு மந்திரத்தை படித்தா சாமி வந்துடும், ஒரு படையில் போட்டு ஒரு எந்திரத்தை வரைஞ்சி பூஜையில் வச்சுட்டு நம்ம மந்திரம் படித்தோம்னா தெய்வ தேவதைகள் நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே எல்லோரும் இந்த உபாசனையை பார்க்குறார்கள், இந்த தெய்வ தேவதைகளை பார்க்குறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த கருத்து தவறு. என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது, நம்முடைய உடலும் மனமும் நாம் எந்த தெய்வ தேவதையை வணங்குகிறோமோ, எந்த தெய்வ தேவதை உபாசனை எடுக்கிறோமோ அந்த தெய்வ தேவதையின் தன்மைக்கு தகுந்தவாறு நம் உடலும் மனமும் மாறி இரண்டும் ஒரே நேர்கோட்டில், அந்த 2 எனர்ஜியும், நம்முடைய உடல் ஆத்ம எனர்ஜியும் தெய்வத்துடைய எனர்ஜியும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போதுதான் அந்த தெய்வம் சார்ந்த உணர்வுகளும் தெய்வம் சார்ந்த உணர்தலும் அதே சமயத்தில் சில நேரங்களில் நிறைய நபர்களுக்கு காட்சிகளும் கிடைக்குது. 1. இரண்டாவதாக, எல்லாருனாலையும் தெய்வ தேவதைகளை கண்ணால் பார்க்க முடியுமா? பொதுவாக இந்த தெய்வ தேவதா விஷயங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், முன்ஜென்ம பிராப்தமும் முன் ஜென்மத்தினுடைய தொடர்பும் அதே மாதிரி பூர்வ புண்ணியமும் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த மந்திர சாஸ்திர கலையும் தெய்வ தேவதைகளுடைய விஷயங்களையும் நாம் கையெடுத்து செய்ய முடியும்.
எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் மட்டும்தான் அருளாடிகளாக மருளாடிகளாக இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே மட்டும்தான் தெய்வம் வந்து இறங்கி வாக்கோ அல்லது வரமோ கொடுக்கும். ஏன் அது நடக்குது? ஏன்னா அது அந்தந்த ஜீனுடைய டிஎன்ஏ உடைய தொடர்ச்சி. அந்தந்த தெய்வங்களின் தன்மையில் அந்த டிஎன்ஏ இருக்கிறதுனால அந்த தெய்வங்கள் அவரவர்களுடைய உடம்பில் வந்து இறங்கி மருளாடியாகவோ அருளாடியாகவோ வாக்குகளை கொடுத்துட்டு போகுது. அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, முழுமையாக ஒரு தெய்வம் ஒருவருடைய உடலில் இறங்க வேண்டுமோ, அல்லது அந்த தெய்வம் தான் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டுமோ, அல்லது அந்த தெய்வமே ஒருவருக்கு காட்சி கொடுக்க வேண்டுமோ, இது எல்லாமே அந்தந்த தெய்வ தேவதைகளின்படியும் அவரவர் வாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த பூர்வ ஜென்ம தொடர்பின்படியும் தான் அமையுது. அதனால தான் நம்முடைய உபாசனை எடுக்கும்போது நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்மகிட்டையுமே நிறைய பேர் கேட்பாங்க, நேரில் வந்து நிற்குமா, இல்லை சாமி வந்து நம்மகிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிராப்தம் என்னவோ, உங்களுடைய உடல் தன்மை என்னவோ, உங்களுடைய முயற்சி என்னவோ, அதற்கு தகுந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் தேவதைகளையும் கண்ணில் பார்த்துடலாம் அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே இந்த மந்திர சாஸ்திரங்களை எடுத்து கையில் வச்சுருந்துருப்பாங்க. எல்லார் கண்ணுக்கும் தெய்வம் தெரியுது, எல்லார் கண்ணுக்கும் தேவதைகள் தெரியுதுன்னா இப்போ வரைக்கும் அந்த தெய்வ தேவதையின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு நிச்சயமாக எல்லாத்துக்குமே குறைஞ்சு போயிருக்கும். அப்போது கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயமும் அந்த தெய்வத்தை உணரக்கூடிய விஷயமும் முதல்ல நமக்கு நம்முடைய உடல் தன்மையும் மனத்தன்மையும் பூர்வ ஜென்மத்தையும் அதோடு சேர்த்து அந்த தெய்வ தேவதைகளை தன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலும் தான் அடங்கியிருக்கே தவிர, நிச்சயமாக ஒருத்தர் சொல்கிறதுனாலையோ அல்லது ஒருத்தர் கட்டளையில் இடுறதுனாலையோ ஒரு தெய்வமோ தேவதையோ இன்னொரு நபர்களுக்கு காட்சி கொடுக்காது. ஏன் இவ்வளோ உபாசனைகள் கொடுக்குறோம், இவ்வளோ மாணவர்களை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம், நம்மளே கட்டளைகள் இட்டாலும் அந்த தெய்வங்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா தெய்வ தேவதைகளுடைய விருப்பம் என்னவோ அதன்படியே ஒவ்வொருத்தரையும் அது செயல்படுத்தி கொண்டு போகும். என்னைக்கு வந்து ஒரு தெய்வம் ஒரு தேவதை ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே வந்து அந்த வாழ்க்கையை மாறணுன்ற விதியும் மற்ற விஷயங்களும் இருக்கோ, அதே போல தான் அதன்படி தான் இந்த பூர்வ புண்ணியத்தின் படி தான் நிச்சயமாக அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கும். அதனால் இந்த சமுதாயம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சில கட்டமைப்புகளுக்குள்ள இந்த தேவதை உபாசனை பண்ணால் நமக்கு கையில் பொருள் கிடைக்கும், புதையல் எடுத்து கொடுக்கும், அப்புறம் தெய்வம் அப்படியே நேராக வந்து நின்று பேசும், உங்களுக்கு நேராகவே 100% காட்சி கொடுக்கும். இந்த மாதிரியான கருத்துக்கள்லேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். ஏன்னா அவரவர்களுடைய நம்பிக்கை, அவரவர்களுடைய பிராப்தம், அவரவர்களுடைய உடல் மன தன்மையை பொறுத்து தான் தெய்வம் காட்சி கொடுப்பதோ அல்லது தெய்வம் தன்னை உணர வைப்பதோ அல்லது தெய்வம் அவர்களுக்குள்ளாகவே இறங்கி அனைத்து விஷயங்களையும் வாக்குகளையும் வரங்களையும் கொடுப்பதோ நடக்குது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். நான் பார்த்தவரை இத்தனை வருட காலமாக இந்த 12 வருட கால அனுபவத்தில் நான் பார்த்தது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். சரிங்களா? அதனால் இந்த தெய்வ தேவதைகளை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் இந்த பதில் தான். அதே பார்த்திங்கன்னா தெய்வ தேவதைகளை தாரை வார்த்து வாங்கும்போது அல்லது தாரை வார்த்து கொடுக்கும்போது நிறைய நபர்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, கண்ணில் காண்பித்து சித்தி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, முழுமையாக அந்தந்த வழிமுறைக்குள் வந்து அவர்களும் ஓரளவு முயற்சியை மேற்கொண்டு தெய்வத்தை உணரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அந்தந்த தெய்வங்களுடைய தேவதைகளுடைய இருப்பை உணர்தலை நிச்சயமாக நாம் உறுதிப்படுத்தி சொல்லலாம். அதை விடுத்துட்டு எந்தவித அனுபவங்களும் இல்லாமல் எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் எடுத்த உடனே நம்ம கண்ணால் பார்க்கலாம், நம்மளை காதில் சத்தம் கேட்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முயற்சி பிராப்தம் இல்லாமல் கைகூடாது. அதுக்கு தான் நான் இந்த மந்திர சாஸ்திர கலையை கற்றுக்க வர்ற ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, தெய்வத்தை முழுமையாக நம்பிக்கையோடு பிடியுங்கள். குரு ஆசன் சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நிச்சயமாக கரெக்டாக பின்பற்றுங்க. அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே போகும்போது தெய்வம் தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்ள ஆரம்பிக்கும், தன்னைத்தானே அவர்களுக்கு வெளிக்காட்டி கொள்ளும். எத்தனையோ மாணவர்களுக்கு காட்சிகள் கிடைச்சிருக்கு, அந்த தெய்வத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்காங்க, அந்த தெய்வங்கள் பேசுறது கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை தெய்வங்கள் மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்முடைய பயிற்சி, நம் உடலையும் மனதையும் அந்தந்த தெய்வங்களோடு தொடர்பு கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த தியான முறை,
மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள், உடல் கட்டுப்பாடுகள், மன கட்டுப்பாடுகள், மந்திர எந்திர பிரயோக முறைகள், இது அத்தனையும் அடங்கிதான் ஒரு தெய்வம் உங்களுக்கு உபாசனை சித்தியாகவும் குருமுறையில் தாரை வார்த்து வாங்கினால் கூட அந்த தெய்வம் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய சாத்தியங்கள் உருவாகும். இதுதான் தெய்வ தேவதைகளை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான என்னுடைய பதில். இது நிறைய பேருக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம், அல்லது வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பயிற்சி முறையை பொறுத்த வரைக்கும், நான் இது போன்ற பயிற்சி முறைகளை மட்டுமே உடல் ரீதியான, மன ரீதியான, தெய்வங்களை முழுமையாக நம்பக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நான் பயிற்சி முறைகளை கொடுத்துட்ருக்கேன். இந்த பதிவு பார்க்குற உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் நிறைய கேள்விகளுக்கு இது பதிலாக அமையும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி நீ தெய்வத்தை கண்ணில் காமிச்சிருவியா, தேவதைகளை கண்ணில் காமிச்சிருவியா, குட்டி சாத்தானை கண்ணில் காமிப்பியா, குரலையை கண்ணில் காமிப்பியா அப்படிங்கிற நிறைய விதமான தேடலோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கண்ணால் பார்க்குற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கோம், நம்ம தகுதியுள்ள நபர் தானா, நம்மக்கிட்ட அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலும் அந்த உடல் தன்மையும் அந்த மனப்பக்குவமும் இருக்கா, நம்ம ஒரு தெய்வம் தேவதைகள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு தகுதியான நபராக, நம்முடைய உடலை தகுதியான உடலாக, நம் மனநிலையை தகுதியான மனநிலையாக மாற்றி இருக்கோமா அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது கிடையாது. முதலில் இந்த மந்திர சாஸ்திர கலையை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும், உங்கள் மனம் தயாராக வேண்டும், உடல் தயாராக வேண்டும். அதே சமயத்தில் தெய்வ தேவதைகளுடைய குல முன்னோர்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசையும் பூர்வ ஜென்ம பந்தமும், அதே சமயத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை எடுத்து உபாசனை செய்யவோ அல்லது சித்தி செய்யவோ முயற்சி செய்கிறீர்களோ அந்த தெய்வத்துடைய அருளும் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.